ஸோ இன்றைக்கி ஜென்சி பீப்புளுக்கு என்ன சொல்லி தரணும்னா, நீங்கள் சம்பளம் வாங்கினோடனே இமீடியட்லி அவங்க ஒரு போர்ஷன் வந்து சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வைக்கணும். முன்னாடிலாம் நம்ம போய் ஒரு பொருளை வாங்கணும்னா ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் பேங்க்லேருந்து கேஷ் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் போய் பொருளை வாங்குவோம். அதுக்கப்புறம் கார்டு வந்துச்சு. ஸோ கார்டில் ஸ்வைப் பண்ணுறோம். இன்றைக்கி அது எதுவுமே கிடையாது. இ-காமர்ஸ் மூலமாக நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து உங்கள் பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் சேலரி வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா மொத்தம் 3 விஷயத்தை நாங்கள் சொல்லணும்னு சொல்கிறோம். ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஆன் ரோலில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சேலரின்னு ஒன்று வரும். சேலரின்னு வந்தவுடனே நீங்கள் நீங்கள் சினிமாவுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, உங்கள் ஊருக்கு நீங்கள் திருப்பி போகிறது, ட்ரிப்புக்கு போகிறது, மொபைலை மாற்றுறது, எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வாங்குறது, இதெல்லாம் வாண்ட். இந்த வாண்ட்டுங்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேண்டேட்ரியாக ஒரு மினிமம் 20 to 30% உங்கள் ஏர்னிங்ஸில் சேவிங்ஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால சோஷியல் மீடியாவில் பயங்கர அவேர்னஸ் வருது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எடுத்தோடனே போய் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. மேரேஜ் எக்ஸ்பென்சஸை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கலாம். 23 வயசில் 28 வயசில் ஷீ கேன் அக்யூமுலேட். அவங்க அப்பாவோட லோனில் ஒரு 50% 25% அந்த பொண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அப்படின்னாலும் ஒரு கைடை ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கைடு வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக 2 ஃப்ரெண்டாக கேளுங்க. இல்லை உங்களோட பேங்கரை போய் பாருங்கள். இல்லை எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை போய் கேளுங்க. ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட டிசைட் பண்ணிக்கங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜென்சி ஜென்ரேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ ஜென்சி ஜென்ரேஷன் அப்படின்னா 2010க்கு முன்னாடி பிறந்தவங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது அதர் ஜென்ரேஷனுக்கும் இவங்களுக்கும் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்படி சார் இருக்கு? இவங்க எப்படி பார்க்குறாங்க அது? இன்னைக்கு 2000க்கு அப்புறமா பிறந்தவங்கள வந்து நம்ம ஜென்சி ஜென்ரேஷன்ஸுங்கிறோம். ஸோ இவங்க தான் இன்றைக்கி கரண்ட்லாம் அவங்களோட இப்போ அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதே மஸ்ட் பி இன் 2025 இருப்பாங்க. ஓகே, ஆஃப்டர் 2000 பிறந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்றைக்கி நம்ம இதை எடுத்து பேசுகிறதுங்கிறது. இவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஜென்சி பீப்புள் வந்து ஒரு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்தையும் நுகர்வது என்னென்னா அவங்க தான். ஏன்னா இவங்களோட ஜென்ரேஷனில் தான் யூடியூப் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இன்ஸ்டா, லிங்க்டின், ட்விட்டர், இது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்காங்க. இன்றைக்கி டெக்னாலஜியோட அபரிமிதமான வளர்ச்சியை கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணுறது யாருன்னா இந்த ஜென்சி பீப்புள் தான். ஸோ இப்படி இருக்கிற சினாரியோவில் அவங்க ஏர்ன் பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸ்னு ஒன்று தேவை. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்டெப்த்தாக நம்ம இதை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ அதர் ஜென்ரேஷனுக்கும் இவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? எப்படி சார் இவங்கள்ட்ட நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க? இப்போ 1970 நான்லாம் 70ஸில் நான் 75. ஸோ 70s to 90s அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான மைண்ட் செட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க டெக்னாலஜிக்குள்ளே அப்போ தான் உள்ளே வராங்க. 90ஸ்க்கு அப்புறம் டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஸோ 70ஸில் ஒருத்தர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவரோட 20 வயசுக்கு மேலே அவர் டெக்னாலஜிக்குள்ளே உள்ளவர். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க. ஸோ 60, 40, 50 பிறந்தவங்களோட வளர்ப்பு தான் வந்து 70ஸில் இருக்கிறவங்களோட இது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு பார்ட் வந்து சேமிக்கணும். அவங்களோட கிளாஸ் ஆஃப் சொசைட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள லேயர் ஆஃப் அந்த இது இருக்குல்ல, அது வந்து மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்ல. அப்போ பார்த்தோன்னா லோயர் மிடில் கிளாஸ் இவங்களோட பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த 70s 90ஸில். இன்றைக்கி என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ்லாம் அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறாங்க, லோயர் கிளாஸ்லாம் மிடில் கிளாஸ் ஆகிறாங்க. கீழே இருக்கிற பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க மெதுவாக லோயர் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற 90ஸில் 70ஸில் அந்த 2000க்கு முன்னாடி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா சேவிங்ஸுங்கிறது அவங்களோட ஹேபிட்டில் இன்கல்கேட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஜென்சி பீப்புள்கிட்ட நம்ம அதை பார்க்குறதில்ல. ஸோ நம்மளோட இமீடியட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜென்சி பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் என்னங்கிறத
சொல்லித்தரது தான் அவசியம். எப்படி சார் இது கொண்டு போய் சேர்க்கறது? இப்ப எல்லாருமே வந்து இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இவங்கள்ட்ட ரொம்ப பிரபலமா வந்து சொல்லுது. எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ, ஃப்ளைட்டா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், இல்ல எங்கேயாச்சும் போறோம் ட்ரிப்பா இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ வந்துருது. இதுல இருந்து எப்படி சார் வெளிய கொண்டு வரது? ஃபஸ்ட்டு ஒன்று நினச்சிக்கணும். நம்மலாம் முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்தோடனே எங்கள் அம்மா என்னை கையை பிடிச்சி அழைச்சின்னு போய் ஒரு பேங்க்கில் போய் எனக்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் ரூ. 2000 சம்பளம் வாங்கினோடனே எனக்கு ஒரு ரூ. 200 ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ஜென்சி பீப்புளுக்கு என்ன சொல்லித் தரணும்னா, நீங்கள் சம்பளம் வாங்கினோடனே இமீடியட்லி அவங்க ஒரு போர்ஷன் வந்து சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வைக்கணும். நார்மலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கணும். இதுதான் எல்லாரும் தொன்று தொட்டு பார்த்துட்டு இருக்கிறது. எல்லாரும் என்னென்னா, உங்கள் சேலரி வந்தவுடனே அதுலேருந்து ஒரு பார்ட் உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறதுல நீங்கள் பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுங்கன்னு. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி பீப்புளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த சேவிங்ஸுங்கிற கான்செப்டே போகிறது கிடையாது. மீதி இருக்கிறத சேவிங்ஸ் பண்ணலாம், மீதி இருக்கிறத சேவிங்ஸ் பண்ணலான்னு. பட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அளவு இல்லாமல் போயிடுது. அதில் ஒரு பட்ஜெட் கிடையாது. ஸோ அப்படி என்ன ஆயிடுது அப்படின்னா, 25ஆம் தேதிக்குள்ளே அவங்களோட ஓவரால் இன்கமே வந்து நல்லிஃபை ஆயிடுது, ஜீரோ ஆயிடுது. இன்னொன்று அந்த எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அந்த இஎம்ஐங்கிறது, இந்த இஎம்ஐ ட்ராப்பில் நம்ம வந்து பொதுப்படையாக சொல்லலை. ஏன்னா தப்பாக நினச்சிடக்கூடாது. ஜென்சி பீப்புள் எல்லோரும் என்னடா அவங்க நம்மளை எல்லாம் ப்ளேம் பண்ணுறாங்களே, இந்த பூமர்ஸ்லாம் ப்ளேம் பண்ணுறாங்களே அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. நம்ம ஓவராலாக இருக்கிற பார்க்குறதுல பண்ணுறோம். சில நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். ஸ்மார்ட் ஜென்சிஸ் ஆர் தேர். ஈவன் படிக்கும்போதே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன, ஃபினான்ஷியல் பிளானிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. பெரிய விதமான பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த இஎம்ஐ ட்ராப்புக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. பிகாஸ் என்னென்னா, இ-காமர்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம போய் ஒரு பொருளை வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் பேங்க்லேருந்து கேஷ் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் போய் பொருளை வாங்குவோம். அதுக்கப்புறம் கார்டு வந்துச்சு. ஸோ கார்டில் ஸ்வைப் பண்ணுறோம். இன்றைக்கி அது எதுவுமே கிடையாது. இ-காமர்ஸ் மூலமாக நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து உங்கள் பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த ஆர்டர் போட்டு முடிக்க போகிற சமயத்தில் இட் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ் வெதர் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இட் இன்டு இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவங்க அந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா யாரும் சும்மா கொடுக்குறதில்ல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரன் ஆகும். ஸோ நீங்கள் கார்டில் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாத கடைசியில் கிரெடிட் கார்டாக இருந்தால் டியூ வரும், டெபிட் கார்டாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடும். ஸோ இந்த இஎம்ஐக்குள்ளே போகாமல் மேக்ஸிமம் ஆஃப் பர்ச்சேஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ சேவிங்ஸுங்கிறத வந்து அவங்க பிளட்லேயே ஏற்றிக்கணும். அது ஒரு இஎம்ஐ தவிர்த்து மொபைல் லோன்லேயுமே வந்து நிறைய போய்கிட்டு. ஆமாம், எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கு, தென் தே ஆர் கிவிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அதை கீப் ஆன் சேஞ்சிங். இப்போ 12லேருந்து ஜூலை 12th 14th இன்றைக்கி நம்ம வி ஆர் டேக்கிங் த ஷூட் ஆன் 18th. நீங்கள் பார்த்தோன்னா ஜூலை 12th to 14th அமேசான்லேயும் இதுலேயும் மெகா சேல் ஒன்று நடந்தது. அதோட கலெக்ஷன்ஸ் பீப்புள் ஆர் டெல்லிங் ஹியூஜ். அன்றைக்கி சைட்டே வந்து ஜாம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் அதுக்குள்ளே கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாதி பொருள் அவங்களுக்கு தேவையில்லாத பொருள், இருக்கிற பொருளே திருப்பி வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்ததுன்னா டெஃபினட்டாக யாருமே இஎம்ஐ ட்ராப்புக்குள்ளே போய் விட மாட்டாங்க. ஓகே சார், இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி சார் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒருத்தர் சேலரி வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா மொத்தம் 3 விஷயத்தை நாங்கள் சொல்லணும்னு சொல்கிறோம். ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஆன் ரோலில் வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு சேலரின்னு ஒன்று வரும். சேலரின்னு வந்தவுடனே நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கம்பெனியில் போய் சேலரின்னு ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். அது ஒரு 1 crore rupeesக்கு உங்களுக்கு சேலரிக்கு டிபெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஈவன் தோ உங்கள் கம்பெனியில் வந்து கவரேஜ் இருந்தாலும் நான் சொல்கிறது லைஃப்க்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று செப்பரேட்டாக எடுத்துக்கணும். கம்பெனியில் ஈவன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஒரு டாப் அப்காக எடுத்துக்கணும். ஏன்னா கம்பெனியில் மேக்ஸிமம் தே மே கிவ் 1.5 lakhs 3 lakhs rupees வரைக்கும் தான் கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸே ஹியூஜாக மாறிடுது. அதனால் அடிஷ்னலாக டாப் அப் பாலிசி ஒரு 10 லட்சத்துக்கு எடுத்துக்கணும். ரொம்ப கம்மியாக தான் வரும் ப்ரீமியம். 5000 ரூபா 6000 ரூபா தான் வரும் வருஷத்துக்கு டாப் அப் பாலிசிக்கான ப்ரீமியம். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு ஒன்று எடுத்துக்கணும். இண்டிவிஜுவலாக இருந்தால் இண்டிவிஜுவல், இல்லை அப்பா அம்மாவை சேர்த்து வச்சு ஒரு டாப் அப் பாலிசி ஒன்று எடுத்துக்கணும். மூணாவதாக என்ன தெரியணும் அப்படின்னா, பட்ஜெட்னு ஒன்று போடணும் ஃபினான்ஷியல் பிளானில். அதில் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீடு, வாண்ட், இது 2 இருக்குது. அதுக்கு போக நீட்னா என்னென்னா பேசிக் அம்யூனிட்டிஸ். நீங்கள் வீடு எடுத்து தங்கியிருக்கீங்களா, இல்லை ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்களா, அதுக்கான ரெண்ட்டு, ஃபுட்டு, உங்களோட மொபைல் ரீசார்ஜு, ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி கட்டிகிட்டு இருக்கீங்களா, அது இல்லை எஜுகேஷனல் லோன் அடித்து படிச்சிங்களா அப்படின்னா அந்த லோனோட ரீபேமெண்ட், இதெல்லாம் பேசிக் நீடு. இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் செஞ்சிடணும்.
அதுக்கு அடுத்தது என்னென்னா வாண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமாவுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, உங்கள் ஊருக்கு நீங்கள் திருப்பி போகிறது, ட்ரிப்புக்கு போகிறது, மொபைலை மாற்றுறது, எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வாங்குறது, இதெல்லாம் இந்த வாண்ட்டுங்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேண்டேட்ரியாக ஒரு மினிமம் 20 to 30% உங்கள் ஏர்னிங்ஸில் சேவிங்ஸ் பண்ணணும். இது டிபெண்டிங் அப்பான் த இண்டிவிஜுவல் மாறும். இப்போ அப்பா அம்மா வெல் செட்டில்டு, பையன் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது. அவனோட பேசிக் நீடை பார்த்துட்டு மீதி இருக்கிற 50% 60% சேவ் பண்ணலாம். இல்லை என் அப்பா அம்மா என்கிட்ட டிபெண்ட்டாக இருக்காங்க, நான் வந்து எஜுகேஷனல் லோன் வாங்கி படித்தேன், நான் தான் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பையனால் 10% தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 0% சேவிங்ஸ்னு இருக்கக்கூடாது. 0% சேவிங்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டெப்ட் இருக்கும். வி ஆர் சீயிங் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பீப்புள் நம்ம பார்த்துட்ருக்கோம் சொசைட்டியில். நம்ம ஒன்லி கார்பரேட்டில் ஏர்ன் பண்ணுறவங்கள மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு 30,000 சம்பளம் வாங்குறவங்களையும் பார்க்கணும். ஸோ 30,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, டிபெண்ட்டாக இருப்பாங்க. பட் அந்த பையனால் சேவ் பண்ண முடியாது. பட் அந்த பையன் ஸ்லோவாக தன்னோட வாழ்க்கையில் இன்னொரு பேசிவ் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட் த சேவிங். யாருமே இல்லை, எல்லா கமிட்மெண்ட்டும் இல்லை, தனியாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து தே கேன் அக்யூமுலேட் வெல்த் அக்ரெசிவ்லி. பட் இந்த பையன் அட்லீஸ்ட் ஒரு 10% சேவ் பண்ணணும். இங்கே இருக்கிற பையன் 50% சேவ் பண்ணணும். இங்கே இருக்கிற பையன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா மொத்தத்தையும் செலவு பண்ணிடுறான், சேவ் பண்ணுறதே கிடையாது. இங்கே இருக்கிற பையன் கஷ்டப்படுறான், தன்னோட லைஃப்பை பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறான். பட் திஸ் டே ஆல்சோ ஹேஸ் டு கம் அப். ஸோ 10%லேருந்து தன்னோட சேவிங்ஸை தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ஒரு மாதம் எனக்கு ஒரு 30,000 செலவாகுது அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் ஒன்று வச்சுக்கணும். தட் இஸ் கால்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், லிக்விட் ஃபண்டில், இதில் எல்லையாவது ஒன்றில் வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும், இதெல்லாம் செட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு வேலையில் சேர்ந்த உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தென் ஹி ஹஸ் டு டூ த இன்வெஸ்டிங். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி இயர் இருக்கும்போது உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொபோஷனேட்டாக உங்கள் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் சில பேரை பார்த்துருக்கேன், ஆரம்பிக்கும் போது 5,000 ஆரம்பிச்சிருப்பாங்க, சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இவங்க ப்ரொபோஷனேட்டாக சேவிங்ஸை ஏற்றவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சைட்லேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க, இந்த ஃபில்டர்லேருந்து கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரொபோஷனேட்டாக உங்கள் சேவிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஜென்சி ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து இந்த சேவிங்கான மிஸ்டேக் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி முன்னாடி பேசியிருந்தோம். அவங்க எந்த மாதிரி மிஸ்டேக் சார் பண்ணுறாங்க சேவ் பண்ணும்போது? சரி, சேவ் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சஸ்னால சோஷியல் மீடியாவில் பயங்கர அவேர்னஸ் வருது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எடுத்தோடனே போய் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓகே, டிமேட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு நாலேஜ் வச்சுட்டு. அப்புறம் இந்த நிறைய கோர்சஸ்லாம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா, அவங்களோட கேபிட்டலை கொண்டு போய் அந்த ட்ரேடிங்கில் போடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி மேனேஜ்மெண்ட்டே ஒரு ஆர்ட். அது வந்து இட் ஹஸ் டு பி டாட் பை பேரண்ட்ஸ். ஒரு பையனுக்கு தானாக வராது. அவனுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும், அவனோட வெல்விஷர்ஸும், அவனோட ஃப்ரெண்ட்ஸும், அவங்க பேரண்ட்ஸும் தான் இந்த ஆர்ட்டை வந்து அந்த பையனுக்கு கற்றுத்தரணும். இது வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தரணும். ஸோ அப்படி வரும்போது பையன் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சரியான கைடன்ஸ் இல்லை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பெரிய தப்பு, பண்ணவே கூடாது. இன்னொன்றும் அவேர்னஸ் இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு சேவ் பண்ணலாம், இந்த ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணலாம், இல்லை அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கப்புறம் போய் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே விழுவாங்க. ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குமா, நான் அதை முக்கியமாக சொல்லணும். ஒரு பையன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னா 23 வயசு, அடுத்தது ஒரு 28 வயசில் தான் இப்போ மேரேஜ் நடக்குது. இந்த 5 இயர்ஸ் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த 5 இயர்ஸ் ஃபேஸ் வந்து வெல்த் அக்யூமுலேஷன் ஃபேஸ். இது வந்து ஏன்னா அந்த பையன் வந்து அப்பா அம்மாலாம் வெல் செட்டிலாக இருந்துட்டாங்கன்னா அந்த பையனுக்கு பயங்கரமான ப்ரீத்திங் ரேட் கிடைக்கும். அவன் ஏர்ன் பண்ணுற காசெல்லாம் அவனுக்கு தான். ஸோ அந்த சமயத்தில் ஹி ஹஸ் டு அக்யூமுலேட் இஸ் வெல்த் அக்ரெசிவ்லி. ஸோ இந்த ஃபேஸை வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் மேரேஜ்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபேமிலி, அதோட சேவிங்ஸோட அமௌண்ட் கம்மியாகும். ஏன்னா ஏர்ன் பண்ணும்போது தனியாக இருப்பான். ஒய்ஃப் ஆனவுடனே அப்புறம் ஒய்ஃபு குழந்தைங்கன்னு வந்தவுடனே தென் அவனோட செலவு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ சேவிங்ஸ் கம்மியாயிடும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. பிஃபோர் கெட்டிங் செட்டில் டவுன், ஐ மீன் மேரேஜ் லைஃப் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹவ் டு அக்யூமுலேட் யுவர் வெல்த் அக்ரெசிவ்லி பை இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ எஸ்ஐபி. அதில் பண்ணுறேன். இப்போ வந்து ஜென்சி ஜென்ரேஷன் வந்து லைஃப் ஸ்டைலையும் லாங் டேர்ம் கோல்ஸையும் எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம்? அவங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருந்துகிட்டே வந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோட லைஃப் எப்படிங்கிறது. ஸோ அதே குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், பிராண்டட் தான் போடுவேன்,
நான் வந்து பெரிய பைக் தான் வாங்குவேன். மால் கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா பைக் தான் வாங்குவேன். 1.5 லட்ச ரூபாய்க்கும் பைக் கிடைக்குது, 1 லட்ச ரூபாய்க்கும் பைக் கிடைக்குது, 2.5 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குவேன். போகிறது அதே ஸ்பீடு, அதே வண்டி தான். பட் இந்த மாடர்னுக்காக, ட்ரெண்டுக்காக, பிராண்டுக்காக தேவையில்லாத செலவுகளை பண்ணிக்கணும். உங்கள் லைஃப்பை குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. அதில் காமனாக இருங்க. பட் நான் வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்காதீங்க. ஃபினான்ஷியல் கோலுங்கிறத ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொன்ன மாதிரி மேரேஜ் ஆனப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே வருது இந்தியாவில். பட் நீங்கள் ஏர்ன் பண்ண உடனே ஜென்சி பீப்புள் ஃபினான்ஷியல் கோலை டிசைன் பண்ணிடுங்க. எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற மீடியம் டேர்ம் கோலாக டிசைன் பண்ணுங்களேன். என்ன இப்போ நீங்கள் உங்களோட லைஃப் வாழறதுக்காக தான். நான் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு ஒரு கார் ஒன்று வாங்கணும். சில பேர் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே லோன் போட்டு கார் வாங்கிடுறாங்க. பெரிய தப்பு அது. கம்பெனிக்காரன் லோன் தரான் அப்படின்னோடனே கார் வாங்கிடுறது, கம்பெனிக்காரன் பிஎல் தரான் அப்படின்னோடனே பர்சனல் லோன் வாங்கிடுறது. ஸோ நீங்கள் ஒரு 7 வருஷம் கழிச்சு நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சேவ் பண்ணுங்கள். இல்லை நான் மேரேஜ் ஆனவுடனே என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் ஒரு ஹனிமூன் ஸ்பாட்டுக்கு ஒரு ஃபாரின் டெஸ்டினேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப இதுவாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன ஆகும்? இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட், ஏன் அப்பா அம்மா தான் பையனுக்கு செஞ்சுட்டே இருக்கணுமா என்ன? எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு 60th பர்த்டே எங்கள் அப்பாவோட பர்த்டே வந்து சதாபிஷேகம் வந்து நான் ஒரு கிராண்டாக நடத்த போகிறேன், அதுக்கான கார்பஸை ஜென்ரேட் பண்ணுறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு கோல் அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, மேரேஜ் எக்ஸ்பென்சஸை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கலாம். 23 வயசில் 28 வயசில் ஷீ கேன் அக்யூமுலேட். அவங்க அப்பாவோட லோனில் ஒரு 50%, 25% அந்த பொண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோலோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரொம்ப வெல் பிளான்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பையனுக்கான எஜுகேஷன் லோன்னு போங்க, ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு போங்க, இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு போங்க, நான் ஏர்லியாக ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறோமா 23ல் ஜாயின் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணும்போதே முடிவு பண்ணிடுறாங்க 45ல் நான் ரிட்டையர் ஆயிடணும், அடுத்த ஒரு 15 வருஷம் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணிக்கோங்க, அதுக்கான கார்பஸை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோலோட அட்டாச் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ கம்ப்ரைஸ்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா, செலவை மட்டுப்படுத்துங்க, உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த சேவிங்ஸ் வந்து ஒரு கோலோட அட்டாச் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜென்சி ஜென்ரேஷனுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க, என்ன டிப்ஸ் சார் கொடுப்பீங்க? நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அப்படின்னாலும் ஒரு கைடை ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கைடு வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக 2 ஃப்ரெண்டாக கேளுங்க. இல்லை உங்களோட பேங்கரை போய் பாருங்கள், இல்லை எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை போய் கேளுங்க. ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட டிசைட் பண்ணிக்கோங்க. டோன்ட் டிசைட் ஆன் யுவர் ஓன். ஓகே, நிறைய நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் கஸ்டமர்ஸை பார்க்குறோம். அது ஒரு டேட்டா ஒண்டி சொல்லிடுறேன். டிசம்பர் 2024 ஓகே, அன்றைக்கி வந்து 4 கோடி எஸ்ஐபி அக்கௌண்ட் இருந்தது. டிசம்பர் 2024 எஸ்ஐபி அக்கௌண்ட் டூ இட் யுவர் செல்ஃப்லேருந்து இப்போ May 31 எடுக்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20% டவுன் ஆயிருக்கு. யாருன்னா டூ இட் யுவர் செல்ஃப் கஸ்டமர். ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இறங்குச்சு மேலே. ஸோ அப்போ இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா பேனிக் ஆகி எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு நிறுத்திட்டாங்க. இதே ஒரு கைடு ஒருத்தர் இருந்தார். அதே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக ரெகுலர் மூலமாக பார்த்தவங்களோட டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி 8% தான். அங்கே 20% என்ன 8% என்ன. ஸோ அப்போ ஒரு கைடு வந்து அவங்கள ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அழைச்சிட்டு போகிறாரு, இது பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இன்புட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் வந்து உங்களுக்கு ஒரு கைடு மூலமாக தான் கிடைக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், பேங்கராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஒரு பொருளை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இம்பல்சிவாக ஆக்ஷன் எடுக்காதீங்க. ஓகே, சேல் போட்டிருக்கான் அப்படிங்கிறதுனால வாங்காதீங்க. இந்த பொருள் நமக்கு தேவையில்லையான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இல்லை ஒரு 5 நாள் கழிச்சு நான் திங்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் டிசிஷன் வேறையாக இருக்கும். இந்த 2 டிப்ஸ் ஒண்டி சொல்லிடலாம். கண்டிப்பாக சார். ஜென்சி ஜென்ரேஷனுக்கான நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.